எல்லாருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் வீரயுக நாயகன் வேல்பாரி சரித்திரத்தை நம்ம 20 நிமிஷமாக மொத்த புக்கையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நாங்கள் அடுத்த 20 நிமிஷத்தை இன்னைக்கு கேட்கலாம். கொம்பேரி மூக்கனின் நஞ்சு என்றால் பிழைக்க வைக்க முயற்சியும் எடுக்க முடியாது. ஆனால் கொடி மூக்கனின் நஞ்சு என்பதால் மருத்துவர்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தினர். உறுதியாக பலரையும் காப்பாற்ற முடியும் என்று அவர்கள் சொன்ன சொல்லை பாரியின் துயரத்தை கட்டுப்படுத்தியது. அவனும் வீழ்ந்தவர்களை நோக்கி ஓடத் தலைப்பட்டான். காலம்பனால் காலெடுத்து வைக்க முடியவில்லை. குற்ற உணர்வு அவனது முழு ஆற்றலையும் விழுங்கிவிட்டது. இம்மண்ணில் நடக்கும் தகுதியை நான் இழந்து விட்டேன் பாரி என்று மனம் மன்றாடியபடி இருந்தது. தாங்க முடியாத அவலத்தால் நிலை தடுமாறும் திரையர் குலத் தலைவனை தனித்துவிட பாரி ஆயத்தமாக இல்லை. அவனை தாங்கி பிடிக்க தனது இருக்கை ஏந்தினான். காலம்பனின் வீரத்தை எதிர்கொள்ள முடிந்த பாரியால் அவனது வேதனையை எதிர்கொள்ள முடியவில்லை. தான் செய்த தவறை காலம்பன் மன்னிப்பானா என்று பாரி ஏங்கிய பொழுதெல்லாம் மன்னிக்க கூடாத கொடியவன் நான், என்னை கொன்று அழித்துவிடு பாரி என்று மன்றாடினான் காலம்பன். வெல்ல முடியாத தோல் வலிமை கொண்ட இருவரும் ஒருவரின் அரவணைப்பில் மற்றொருவர் நிலை கொண்டனர். கழுத்திலே அம்பு பாய்ந்தவனை காப்பாற்ற முடியவில்லை. உடலின் பிற இடங்களில் அம்பு பாய்ந்தவர்களையெல்லாம் காப்பாற்றிவிட முடியும் என்று மருத்துவர்கள் உறுதியாக சொன்னார்கள். பொருத்தமான மூலிகைகள் கொண்டு சிகிச்சை மிக தீவிரமாக நடந்தது. உயிர் மீட்கும் களத்தில் மூலிகைகளை ஏந்தி நிற்கும் பரம்பின் மருத்துவன் எளிதில் தோற்பதில்லை. சுண்டாப்புனையாலும் இரத்த சிலந்தையாலும் கொல்லப்பட்டவர்கள் போக மீதமுள்ள அனைவரையும் காப்பாற்றும் வேலை நடந்து கொண்டிருந்தது. மருத்துவ குடில் விட்டு நகரவில்லை பாரி. கண்ணிலே கருஞ்சுரைக்காய் எரிந்து அடிபட்டு வீழ்ந்தவருக்கும் சுண்டாப்புனையின் தாக்குதலால் கை கால்கள் இழந்த மூவருக்கும் சிகிச்சை தீவிரமாக நடந்தது. அவர்களை உயிர் பிழைக்க வைத்துவிட முடியும். ஆனால் உடல் உறுப்புகள் இழந்ததுதான். பாரியோடு இணைந்து போரிட்ட 2 வீரர்களையும் கீதானியையும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஈட்டி நெஞ்சுக்குட்டை பிளந்து வெளியேறி இருந்தது. அவ்விரு வீரர்களின் உடல்களும் அவர்களின் ஊருக்கு எடுத்து செல்லப்பட்டு புதைக்கப்பட்டது. கீதானியை எவ்வியூருக்கு தூக்கி வந்தனர். தாய்மார்களின் அழுகை ஊரையே உலுக்கியது. கீதானியின் வேகமும் துடிப்பும் பாரியின் கண்களை விட்டு அகலவில்லை. பெருகும் கண்ணீரை காலமன் பார்த்துவிடக்கூடாது என்று கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான். முடியவில்லை. கீதானியை நோக்கி ஈட்டி எறிந்த தனது கையை வெட்டி எறிய வேண்டும் போல் இருந்தது காலம்பனுக்கு. ஆனால் அக்கையை இப்போது தனது நெஞ்சோடு அணைத்து பிடித்து கொண்டிருந்தான் பாரி. இறந்து போன திரையர்களோடு கீதானியையும் ஒன்றாய் சேர்த்து புதைத்தனர். கொன்ற எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொல்லப்பட்டவர்களுக்காக அழுது புலம்பினர். குலச்சமூகத்தில் மரணங்களை கண்ணீர் கொண்டு கடப்பது மரபன்று. ஆனால் இப்பொழுது அதை தவிர வேறு என்ன செய்வதென்று தெரியவில்லை. புதைக்குழிகளை மண் மூடுதலை காண முடியாமல் முதலில் அவ்விடம் விட்டு நகர்ந்தது தேக்கன்தான். தவறிழைத்தது நான் தான் என்பது தேக்கனின் மனதில் மிக உறுதியாக நிலை பெற்றுவிட்டது. 3 மலைகளை கடந்து கொற்றவையின் கூத்துக்களத்துக்கு வந்துள்ளார்கள் என்றால் அது யாரால் முடியும் என்று கணிக்காமல் விட்டுவிட்டேன். பதற்றத்தில் முதலில் தவறிழைத்தது நான் தான். அதுவே அடுத்தடுத்த தவறுகளுக்கு காரணமாகிவிட்டது. வேந்தர்களின் வீரர்களுக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்காது. அதனினும் உயர்ந்த காரணத்துக்காகவே இது நடக்கிறது என்று பாரி மிக சரியாக கணித்து சொன்னானே. அப்பொழுது கூட எனக்கு புரியாமல் போய்விட்டதே. தனியே புலம்பி தவித்து ஆற்றாது அழுது வடியும் கண்ணீர் நிற்கவே இல்லை. தேக்கனா இது என்று காண்போர் நம்ப முடியாத அளவு மனமுடிந்து இருந்தான் தேக்கன். நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்ட கபிலர் நிலை குலைந்து போனார். குலசேகர பாண்டியன் ஏன் இந்த முடிவெடுத்தான்? தேவ வாக்கு விலங்கு எடுத்து வர வேண்டிய தேவை என்ன? இம்முயற்சிக்கு வேறு என்னென்ன காரணங்கள் இருக்க முடியும் என்று சிந்தித்தபடி இருந்தார். பழையன்தான் வேலைகள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறான். தேக்கனால் எதுவும் செய்ய முடியவில்லை. பாரியோ முழுமுற்றாக உடைந்து போயிருந்தான். புதைக்கப்பட்ட இடத்தில் மறுநாள் நீர் எடுத்து ஊற்றி செடி நட்டனர். மாணவர்களை கசப்பிலிருந்து மீட்கும் வழிமுறைகளை செய்ய வேண்டியிருந்தது. மாணவர்களில் காயம் படாதவர்கள் யாரும் இல்லை. ஆனால் கடைசியாக பெரும் பள்ளத்தில் உருண்டதால் அளவன் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்தான். காலம்பனை தனது மாளிகையிலேயே தங்க வைத்துக் கொண்டான் பாரி. தனது மொத்த குலமும் அடிமையாகி இழுத்து செல்லப்பட்டு அதனை மீட்கும் ஒரு வாய்ப்பு வந்த பொழுது அதனை செய்வோமா வேண்டாமா என்று பெரும் குழப்பத்துக்கு உள்ளாகி பின் செய்ய துணிந்து அதுவும் கைகூடாமல் போன நிலையில் இருக்கும் காலம்பனை பற்றிய சிந்தனையிலேயே இருந்தான் பாரி. செய்தி அறிந்து தென் திசை காவலன் கூழையனும் வடதிசை சென்றிருந்த முடியனும் எவ்வியூர் வந்தடைந்தனர். சேரனின் முயற்சிகளிலே கவனம் குவித்திருந்த அரசர்களுக்கு பாண்டியனின் எதிர்பாராத இந்த திட்டம் புரிந்து கொள்ள முடியாததாக இருந்தது. உண்மையில் பாண்டியனின் நோக்கம்தான் என்ன என்பதை அவர்களால் சிந்திக்க முடியவில்லை. இவற்றை பற்றி பேச வேண்டும் என நினைத்த தேக்கன் பாரியை தேடி வந்தான். அவனோ எவ்வியூரின் உச்சிப்பாறையின் மீது இருப்பதாக வீரர்கள் சொன்னார்கள். உச்சிப்பாறை நோக்கி சென்றான் தேக்கன். மாலை நேர கதிரவன் மறைந்து கொண்டிருந்தான். தனித்து உட்கார்ந்திருந்த பாரியின் மீது பெரும்
கவிந்திருந்தது. காலம்பனோடு தாக்குதல் நடந்த அந்த பொழுதுக்கு பின் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. தாங்கள் கவனிக்க தவறிய பிள்ளைகளை நினைத்து இருவருமே மனம் ஒடிந்து இருந்தனர். பாரியின் அருகில் தேக்கன் வந்ததும் அதற்காக காத்திருந்தவனைப் போல பேச்சை தொடங்கினான் பாரி. தன் குலத்தை காப்பாற்றத்தானே காலம்பன் இம்முயற்சியில் ஈடுபட்டான். தூதுவையின் குலக்கொடிகள் நமக்கும் இரத்த உறவுதானே, அதுவும் நம் குலம்தானே, அதனை மீட்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது தானே. பாரியின் சொற்கள் சடசடவென இறங்கின. அதைவிட வேகமாக அச்சொற்களை சுமந்து கீழிறங்கி கொண்டிருந்தான் தேக்கன். பாரி 49. ஒரு வாரத்துக்கு பின்னர் புறப்பட்டனர். நஞ்சு தாக்குதலிலிருந்து விடுபட தொடர்ந்து சிகிச்சை தேவைப்படுபவர்களும் மிக கடுமையாக காயம்பட்டவர்களும் எவ்வியூரிலேயே தங்க வைக்கப்பட்டனர். ஓரளவு சமாளிக்கக்கூடிய காயங்களோடு இருக்கும் 16 பேர் புறப்பட்டனர். அவர்களின் தோளிலே 40 தேவவாக்கு விலங்குகள் அடைக்கப்பட்டு 2 கூடைகள் கட்டப்பட்டன. திரையர்களின் இக்கூட்டத்துக்குள் பரம்பின் வீரர்கள் 60 இணைந்தனர். நீலன் உள்ளிட்ட அவர்கள் 6 பேரும் நல்ல உடல்வாகு கொண்டவர்கள்தான். அப்படிப்பட்டவர்களை தேர்வு செய்துதான் இக்கூட்டத்தோடு இணைத்தான் பாரி. ஆனாலும் திரையர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே இருக்கும் வேறுபாடு எளிதில் தெரியக்கூடியதுதான். இவர்களுக்கு இன்னல் ஏதும் வந்துவிடாதா என்று காலம்பன் பதறிய பொழுது பாரி சொன்னான், எதிரிகளின் கவனம் முழுவதும் தேவவாக்கு விலங்குகளின் மீதுதான் இருக்கும். வெற்றி கழிப்பில் இருக்கும் அவர்களின் கண்களுக்கு இந்த வேறுபாடு எதுவும் தெரியாது. கை கால்களில் அடிபட்டு உடல் நெளிந்து குறுகி நிற்கும் பலருக்கு இடையேதான் இவர்கள் இருக்கப் போகிறார்கள். எனவே கவலை வேண்டாம் என்று சொல்லிய பாரி சற்றே நிறுத்திவிட்டு சொன்னான், ஒருவேளை இவர்கள் கண்டறியப்பட்டால் எப்படி மீள்வது என்று அவர்களுக்கு தெரியும். இந்த 6வரில் நீலன் மட்டுமே சிறந்த வீரன். மற்றவர்களும் திறன்மிக்கவர்கள்தான், ஆனால் போரிடுவதில் அல்ல. அதற்குத்தான் நீங்கள் இருக்கிறீர்களே என்று சொல்லி வழி அனுப்பினான். எவ்வியூரிலிருந்து அவர்கள் புறப்பட்டனர். நாள்கள் அதிகமானதால் ஐயம் வந்துவிடக்கூடாது என கருதி எங்கும் தங்கவில்லை. ஓர் இரவு 2 பகல்களில் 3 மலைகளையும் கடந்து அடிவாரம் வந்தனர். பரம்பின் எல்லையை விட்டு அகன்று சமதள காட்டின் உட்பகுதியில் இருந்த கல் மண்டபத்துக்கு தன் கூட்டத்தோடு வந்து சேர்ந்தான் காலம்பன். அவனது வரவை எதிர்நோக்கி இருந்தனர் பாண்டிய நாட்டு வீரர்கள். காலம்பன் 2 கூடைகளில் எண்ணற்ற தேவாங்குகளோடு வந்த அளவற்ற மகிழ்ச்சியை தந்தது. அனைவரையும் தேரிலே ஏற்றி உடனடியாக மதுரை நோக்கி புறப்பட்டனர். மணவிழா முடிந்து 3 வாரங்கள் ஆகியிருந்தன. தனது வாழ்வில் காணாத பெருவிழாவினை கண்டு முடித்த மதுரை இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தது. பெரும்பாலான விருந்தினர்கள் விழா முடித்து புறப்பட்டு விட்டனர். மிகச் சிலர் மட்டுமே இன்னும் இருக்கின்றனர். பொற்சுவை இப்போது பாண்டிய குல இளவரசி. இப்பேரரசின் குல வழக்கமும் அரச விதிகளும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவை அல்ல. ஒரு பேர் இயக்கத்துக்கு நடுவில் சிக்கி நகரும் சிற்றுயிராக தன்னை உணர்ந்தாள். தனது போக்கில் எல்லாம் போய்கொண்டிருந்தன. யாரால் எங்கு எது முடிவு செய்யப்படுகிறது என்பதை அவளால் எளிதில் கண்டறிய முடியவில்லை. அவளது கண்கள் எப்போதும் தேடிக்கொண்டிருப்பது சக்கரவாக பறவைகளையும் சுகமதியையும் தான். நாள்தோறும் பார்க்க ஆசைப்பட்டும் சுகமதி பொற்சுவையின் கண்களில் படவே இல்லை. அவளால் தான் இருக்கும் இடத்திற்குள்ளே எளிதில் நுழைய முடியவில்லை என்பதை புரிந்து கொண்டாள் பொற்சுவை. 2 வாரங்களுக்கு மேல் காத்திருந்த அவள் பொருத்தமான நேரத்தில் அரண்மனைக்கான மொழியில் பேசத் தொடங்கினாள். துறைமுகம் நோக்கி செல்ல இருந்த வணிக குடும்பங்களோடு புறப்பட ஆயத்தமாக இருந்தால் சுகமதி. அரண்மனையிலிருந்து விரைந்து வா என அழைப்பு வந்தது. 3 வாரங்களுக்கு பின் பொற்சுவையை பார்க்க புறப்பட்டாள் சுகமதி. மனதுக்குள் எண்ணங்கள் பேரலைகளாய் எழுந்து வந்தன. பார்க்க போகும் அந்த கணத்தை நெருங்க முடியாமலும் விலக முடியாமலும் தவித்தபடி அந்த புறத்துக்குள் நுழைந்தாள். ஒவ்வொரு நெடுங்கதவை தாண்டும் பொழுதும் விசாரிக்கப்பட்டாள். எல்லாம் நடுத்தர வயது பெண்கள். பார்வையின் இறுக்கமே விருப்பமற்ற அனுமதியை சொன்னது. எல்லாவற்றையும் கடந்து உள்நுழைந்தாள். பொற்சுவையை பார்க்கும் அந்த முதல் கணத்தில் தனது முகம் வெளிப்படுத்தப் போகும் உணர்வு என்னவாக இருக்கப் போகிறது? கவலையின் கோடுபடியாத, அதே நேரம் அவளின் கவலையை அதிகப்படுத்தாத ஒரு உணர்வு நிலையில் இருக்க தன்னை ஆயத்தப்படுத்தியவாறே அறைக்குள் நுழைந்தாள். சுகமதிக்காக காத்திருந்த பொற்சுவை மலர்ந்த முகத்தோடு அணைத்து வரவேற்றாள். மதுரைக்கு வந்ததிலிருந்து பொற்சுவையின் முகம் இவ்வளவு மலர்ந்து யாரும் பார்த்ததில்லை. சுகமதி திகைத்து போனாள். எளிதில் மயங்கி மகிழும் பெண்ணல்ல பொற்சுவை. அப்படி இருக்க அவளின் முகத்தில் இருக்கும் இந்த மகிழ்வின் காரணம் என்ன? சுகமதிக்கு பிடிபடவில்லை. மனம் ஆழ்ந்து சிந்திக்க தொடங்கியது. முகத்தின் குறிப்பை எளிதில் கண்டறிவாள் பொற்சுவை என்பதறிந்து அவளை நேர்கொண்டு பார்க்காமல் சக்கரவாக பறவை கூண்டு இருந்த மேடை நோக்கி இயல்பாய் திரும்பினாள். திரும்பிய கணம் அவளுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. கூட்டிற்குள் பறவைகள் இல்லை. அவை சுகமதி வினாவை முடிக்கும் முன்னே பொற்சுவை சொன்னால், ஆம் சுகமதி, பறந்து விட்டன. சட்டென வந்த பொற்சுவையின் மறுமொழிக்குள் இழப்பின் கவலை எதுவும் இல்லை. மனவாழ்வு எல்லாவற்றையும் மறக்க வைத்து புத்துலகை காண்பிக்க தொடங்கிவிட்டது என்பதை புரிந்து கொண்ட சுகமதி
தனது கவலை வெளிவராத தன்மையோடு உடனே கேட்டால், எப்பொழுது பறந்தன இளவரசி? எனது திருமணம் முடிந்த 7ஆம் நாள் இரவு அவை பறந்து விட்டன. நீங்கள் பார்த்தீர்களா? இல்லை, அன்றிரவுதான் அயர்ந்து தூங்கினேன். 6 நாட்களும் தூங்காமலா இருந்தீர்கள் என்ற கேள்விக்குள் நக்கல் ஓடி மறைந்தது. புது மணப்பெண்ணுக்கு தூக்கம் எப்படி வரும் என்று தனக்குத்தானே சொல்லி சிரித்தபடி கார்காலத்து பள்ளி அறையின் வியப்புக்குள் மூழ்கினாள். பள்ளி அறையின் மேற்கூரை முழுவதிலும் விண்மீன்கள் வரையப்பட்டிருந்தன. சுவர் முழுவதிலும் அழகிய ஓவியம் இடம்பெற்றிருந்தது. கண்களை எங்கும் ஓடவிட்டு கொண்டிருந்தாள். படுக்கையின் மேல் பட்டு இலைகளால் நெய்யப்பட்ட எலி மயிர் போர்வை கிடந்தது. அதன் வண்ணங்கள் கண்களை பறித்தன. பார்த்தபடி நின்றாள். எதை பார்த்து வியந்து நிற்கிறாய் சுகமதி? வெண்பட்டால் ஒளி மிதக்கும் இவ்வளவு அகலமான படுக்கையை நான் பார்த்ததே இல்லை இளவரசி. அப்படியா? ஆம் இளவரசி. உனக்கு மனமாகும் பொழுது சின்னஞ்சிறு கட்டிலில் படுக்கையை அமைத்துக்கொள். சரி என்பது போல தலையாட்டினாள். ஆனால் அவளது கண்கள் காரணத்தை கோரின. பொற்சுவை சொன்னால், கணவன் மனைவிக்கான அகவாழ்வுக்கு அகன்ற படுக்கையைப் போல் இடையூறான இன்னொரு பொருள் எதுவும் இல்லை. சொல்லியபடி நடந்தாள் பொற்சுவை. அவள் கண்டறிந்து சொல்லும் உண்மை காட்சியாய் சுகமதியின் மனதுக்குள் விரிந்து கொண்டிருந்தது. காதலுக்கு தேவை கட்டிலின் அகலம் அல்ல, இது பறக்க வேண்டிய இடம் அல்ல, புதைய வேண்டிய இடம். அது தெரியாத மூடர்களே அறையில் பாதியை கட்டிலாக செய்கின்றனர். பொற்சுவையின் விளக்கம் சுகமதியை மயக்கியது. கட்டில் செய்த கலைஞனின் மீதான அவளது கோபத்தை நினைத்து உள்ளுக்குள் மகிழ்ந்தாள் சுகமதி. வாழ்வின் இன்னொரு வாசலின் வழியே உள் நுழைந்து விட்டாள் என்பது பொற்சுவை உதிர்க்கும் ஒவ்வொரு சொல்லிலும் வெளிப்படுகிறது. அதனை நினைத்து மகிழ்ந்தபடியே அவளை பின்தொடர்ந்தாள் சுகமதி. அறையை விட்டு வெளியில் வந்தால் பொற்சுவை. சக்கரவாக பறவை கூண்டறையில் நின்றபடி சொன்னால், மலையோடு வந்த பறவைகள் மழை நிற்கும் பொழுது மழை பெய்யும் பகுதிக்கு மலையோடு சேர்ந்து போய்விடுகின்றன. அவற்றின் இறகுகள் எப்பொழுதும் ஈரத்துடனே இருக்கின்றன. அவற்றின் அழகை விட்டு மழையின் வாசனை மறைவதே இல்லை. மழைநீர் மட்டுமே அருந்துகின்றன. மற்ற பறவைகளைப் போல இவையும் முட்டையிட்டு அடை காத்துதான் குஞ்சு பொறுக்கின்றன. ஆனால் மழை துளி பட்டே முட்டையோடு உடைந்து குஞ்சு வெளிவரும் நிகழ்வு இவற்றுக்குத்தான் நிகழ்கிறது. பொற்சுவை சொல்லி முடிக்கும் முன் சுகமதி கேட்டால், மழைக்காலம் இன்னும் முடியவில்லையே, அதற்குள் ஏன் பறந்து விட்டன? காதல் கொள்வதற்கும் மழைக்காலம் முடிவதற்குள் பறப்பதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? சுகமதியின் வினாவை தனது அசட்டு சிரிப்பால் எதிர்கொண்ட பொற்சுவை சொன்னால், படுக்கையில் தனித்திருக்கும் ஒருத்தியை எத்தனை இரவுகள் தான் அவற்றால் பார்த்து கொண்டிருக்க முடியும்? அதிர்ந்தாள் சுகமதி. அதுவரை பொற்சுவை பேசிய சொற்களுக்கும் மலர்ந்திருக்கும் அவளது முகத்துக்கும் காரணம் அறிய வந்த பொழுது நடுங்கி நின்றாள். அவர்களின் தேர் மாலைக்குள் கோட்டையின் மேற்கு வாசலுக்குள் நுழையும் என்று முன்வந்த வீரன் செய்தி சொன்னான். அச்சொல்லில் இருந்து பரவியது பரபரப்பு. நம்ப முடியாதவற்றை நம்ப போகும் பொழுதுக்காக ஆயத்தமாயினர். இளவரசன் புதியவர்பன் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தான். வெற்றி செருக்கோடு இருந்த கருங்கை வாணன் அவர்களின் உளவை எதிர்பார்த்து மேற்கு வாசல் மாடத்திலே காத்திருந்தான். பேரரசர் குலசேகர பாண்டியனை இவ்வளவு மகிழ்வோடு யாரும் பார்த்ததில்லை. முசுகுந்தர் போன்று நெடுங்காலம் அவருக்கு அருகிலே இருக்கும் மனிதர்களுக்கே அது வியப்பாக இருந்தது. மகிழ்வோ துக்கமோ உணர்ச்சியை எளிதில் காட்டிக்கொள்ளாதவர் பேரரசர். அவரது முகக்குறிப்பிலிருந்து அவரை கணித்துவிட முடியாதென்பது பலரும் அறிந்த உண்மை. ஆனால் இன்று பேரரசரின் உடலும் மனமும் பூரிப்பில் திளைத்தன. அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. உலகமே வியக்கும் அளவிற்கு மிக சிறப்பாக நடந்து முடிந்த திருமணம். அத்திருமணத்தை முன்னிட்டு கடல் வணிகத்துக்கு அச்சாணி போன்ற திசை காட்டும் விலங்கு ஒன்றை கண்டறிந்தது. அதனை எடுத்து வர எந்த வாய்ப்பும் இல்லை என்று கவலைப்பட்ட பொழுது மிக சிறப்பான திட்டமிட்டு அதனை எடுத்து வந்தது என எண்ணற்ற காரணங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டன. அதனால்தான் பேரரசர் மகிழ்ச்சியின் உச்சத்தில் திளைக்கிறார் என வெளிக்கொண்டார் நினைத்தார். ஆனால் முசுகுந்தர் தான் இன்னும் ஆழத்துக்கு போய் சிந்தித்தார். யாரும் உள்நுழைய முடியா இடமென கருதப்பட்ட பரம்புக்குள் செல்லும் ஆற்றலை நாம் மெய்ப்பித்துள்ளோம். இன்று வரை பிற பேரரசுகளால் நினைத்து பார்க்க முடியாத செயல் அது. கடல் பரப்பில் பாண்டிய நாட்டின் ஆற்றல் பன்மடங்கு உயரப்போகிறது. வணிகத்திலும் அரசியலிலும் அது ஏற்படுத்த போகும் தாக்கம் அளவிட முடியாததாக இருக்கும். இத்திருமணம் எந்த நோக்கத்தை உள்ளீடாக கொண்டிருந்ததோ அந்த நோக்கம் கனிந்து பழுக்க தொடங்கியுள்ளது. முசுகுந்தரின் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. ஒன்றுடன் மற்றொன்று சேரும் பொழுது இரண்டாகும் என்றுதான் பலர் நினைக்கின்றனர். ஆனால் உண்மையில் அப்படி நடப்பதில்லை. இரண்டு ஆற்றல்கள் இணையும் பொழுது அவை பலவாகத்தான் மாறுகின்றன. நாம் எண்ணி பார்க்க முடியாத மடங்குகளாக அவை பரிணமிக்கின்றன. தனது இருக்கையிலிருந்து எழுந்த பேரரசர் மாளிகையின் மேன்மாடம் நோக்கி சென்றார். அவரின் முகக்குறிப்பறிந்து முசுகுந்தர் பின் சென்றார். தேவாங்கினை கொண்டு வருகிறவர்கள் வந்து சேரும் நேரம் வரை பொழுதை கடப்பது கடினமாகவே இருந்தது. இட்டு நிரப்ப முடியாத காலத்தை கையில் வைத்து கொண்டு தத்தளித்தனர் இருவரும்.
மனம் அதனை எவ்வளவு எதிர்பார்த்திருக்கிறது என்பதை எதிர்ப்படும் ஒவ்வொரு கணமும் சொல்லியது. பேரரசர் மேலேறி வரவும் காவல் வீரர்கள் அகன்று விளங்கினர். மாடத்தில் இருந்த புறாக்கள் படபடத்து வெளியேறின. அவற்றை பார்த்தபடி பேரரசர் கேட்டார். புதிய வரவு அறிந்து ஏற்கனவே நிலை கொண்டவை விலக வேண்டியது விதிதானே? முசுகுந்தர் சற்றே திகைத்தார். மகிழ்வின் ஆழத்துக்குள் இருந்தபடியே அடுத்த கட்டத்திற்கு பேரரசர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார் என்பது புரிந்தது. எப்பொழுதும் போல் முகம் பார்த்து கணிக்க முடியாத இடத்தில்தான் இப்பொழுதும் அவர் இருக்கிறார் என்பதை முசுகுந்தர் உணர்ந்தார். என்ன அமைதியாய் இருக்கிறாய்? தாங்கள் சொன்னதை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் பேரரசே. வீரர்களைப் போல தள்ளி நிறுத்த வேண்டியது யாரை? புறாக்களைப் போல தொலைவிற்கு விரட்ட வேண்டியது யாரை? சொல்லிவிட்டு அமைதியானார் முசுகுந்தர். தான் சொல்லை சிதற விட்டு விட்டோம். இனி அதனை நிரப்புவது எளிதல்ல என தோன்றியது. யவனர்கள், சூழ்கடல் முதுவன் ஆகிய இரு பெரும் ஆற்றல் கொண்டவரோடு விளையாட வேண்டிய விளையாட்டிது. இதில் யாரை அருகில் வைப்பது, யாரை தொலைவில் வைப்பது? பேரரசர் என்ன நினைக்கிறார்? அதனை அறியாமல் எதுவும் சொல்லிவிடக்கூடாது என மனம் திணறியது. உலகில் எங்குமில்லாத முத்துக்களை உடையது பாண்டிய நாடு. என்ன விலை கொடுத்தாலும் அம்முத்துக்களை வாங்கி மகிழும் யவனர்கள், இவை இரண்டுக்கும் இடையில் பரவியிருக்கும் பெருங்கடலை விடாது கடக்கும் வணிகர்கள். இம்மூன்றின் வரிசைப்படி நிலையில் மாற்றம் வரும் சூழல் உருவாகப் போகிறது. இதில் யாரை எங்கு நகர்த்துவது என்பதே தலையாய முடிவு. நாம் கண்டறிந்து கைப்பற்றியுள்ளதோ வணிகர்களையும் யவனர்களையும் ஒரு சேர திகைக்க வைக்கப் போகிறது. கடலை வெல்லும் கண்டுபிடிப்பு இது. இதன் மதிப்பு எல்லையற்றது. காலம் கடந்தாலும் மதிப்பிழக்காதது. அதனை முழுமையாக புரிந்து கொண்டு நாம் முடிவெடுக்க வேண்டும். பதட்டத்தில் எதனையும் செய்துவிடக்கூடாது. பேரரசர் உச்சரிக்கும் சொற்கள் மிக கவனமானவை என்பதை முசுகுந்தர் உணர்ந்தார். பதற்றத்தில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. அதனால்தான் இச்சொல்லை அவர் பயன்படுத்துகிறார் என்று முசுகுந்தரால் கணிக்க முடிந்தது. என்ன நடந்திருக்கும் என நினைவு கூர்ந்த பொழுது அவரது சிந்தனைக்கு எட்டியவர் சூழ்கடல் முதுவன். தேவாங்கினை கொண்டு வந்து கொண்டிருக்கும் செய்தி பேரரசுக்கு சொல்லப்பட்ட உடனேயே அவருக்கும் சொல்லப்பட்டு விட்டது. சூழ்கடல் முதுவனும் அரங்கிற்கு வந்துவிட்டார். ஏதோ ஒரு வகையில் அது தவறு என்று பேரரசர் கருதுகிறார் என்பதை முசுகுந்தர் உணர்ந்தார். அவை காதல் பறவைகள் அல்லவா? அதனால்தான் பறந்துவிட்டன. அன்பு, உறவு, ஆசை, மகிழ்வு என உணர்வுகளால் நெருங்க முடியாததாக இருக்க வேண்டும் அரசாட்சி. அதன் விதிகள் எதன் பொருட்டு கீழிறங்கக்கூடாது. நாட்டின் விதியை எழுதுகிறவனுக்கு வேறு எவையும் பொருட்டல்ல. பேரரசர் குலசேகர பாண்டியன் மாடத்திலிருந்து கீழிறங்க முனைந்த போது தள்ளி நிறுத்த வேண்டியவர்களையும் தொலைவிற்கு விலக்க வேண்டியவர்களையும் பற்றிய கணிப்புக்கு வந்தார் முசுகுந்தர். அதில் தான் நிற்க வேண்டிய இடம் எது என்பது மட்டும் அவருக்கு பிடிபடவில்லை. வழக்கம் போல் நாளிகையின் மணியோசை கோட்டையின் நடுவில் இருந்து ஒலித்தது. கோட்டையின் நெடுங்கதவுகளை மூட சொல்லும் உத்தரவது. மேற்கு வாசலில் மேல் மாடத்தில் தளபதி கருங்கை வாணன் நின்று கொண்டிருந்தான். அவனோடு கோட்டை தளபதி சா கலைவன் நின்றான். இளமாறனும் செவியனும் சற்று தள்ளி நின்று கொண்டிருந்தனர். கீழ் நின்று கொண்டிருந்த காவல் வீரர்களுக்கு நெடுங்கதவை மூடலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்க முடியவில்லை. முக்கியமானவர்களின் வரவை எதிர்பார்த்து தளபதி உள்ளிட்டவர்கள் மேலே நின்று கொண்டிருக்கின்றனர். அப்படி இருக்க நாம் கதவினை மூடினால் என்னவாகும் என நினைத்து குழம்பி போய் நின்றனர். கட்டுத்தறியிலிருந்து யானை வந்து சேர்ந்தது. கோட்டை கதவின் குறுக்கு தடியை யானையை கொண்டு தூக்கி செருக வேண்டும். காவல் வீரர்கள் யானை பாகனை பொறுத்திருக்க சொன்னார்கள். அவனுக்கு காரணம் புரியவில்லை. சரி நிற்போம் என முடிவெடுத்து நின்றான். மேல் தளத்தில் நின்று கொண்டிருந்த இளமாறனுக்கும் செவியனுக்கும் கோட்டை வாசல் தளபதி மாரையனின் நினைவு வந்து போனது. அன்று இரு தேவாங்குகளோடு நாம் வந்தபோது நெடுநேரம் கோட்டையின் வெளிப்புறம் நின்றோம். ஆனால் இன்று அதே தேவாங்கு வரவிருப்பதாக கோட்டையின் மேலே தளபதி நிற்கிறார். கோட்டைக்குள்ளே யானை வந்து நின்று கொண்டிருக்கிறது. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் குதிரைகள் பாய்ந்து வந்து கொண்டிருந்தன. திரையர்களையும் தேவாங்குகளையும் கொண்டு வரும் வண்டிகள் வேகம் குறையாமல் கோட்டைக்குள்ளே நுழைந்தன. குதிரைகளின் பாய்ச்சல் கண்டு நிறுத்தப்பட்டிருந்த யானை பிளிறியது. இளமருதனும் செவியனும் கோட்டையின் உட்பக்கமாக பார்க்க 4 வண்டிகள் வரிசையாக கோட்டைக்குள் நுழைந்தன. வண்டியின் முன்னும் பின்னும் குதிரையில் ஆயுதம் தாங்கிய காவல் வீரர்கள் வந்தனர். வண்டிக்குள் இருந்தவர்கள் அனைவரும் சங்கிலி கொண்டு பூட்டப்பட்டிருந்தனர். கோட்டையை நெருங்கும் பொழுது அனைவரையும் சங்கிலி கொண்டு பூட்டியுள்ளனர். 3 வண்டிகளில் திரையர்கள் இருந்தனர். ஒரு வண்டியில் தேவாங்கு விலங்குகள் இருக்கும் 2 கூடைகளை வைத்துக்கொண்டு மதுரை வீரர்கள் அமர்ந்திருந்தனர். கூட்டு வண்டியின் சட்டகங்களின் இடைவெளியில் வழியே மதுரையை பார்த்தான் நீலன். கோட்டையின் உயரமும் பெரும் கட்டிடங்களும் விரிந்த நீண்ட வீதிகளும் பெரும் வியப்பை ஏற்படுத்துவனதான். ஆனால் நீலனின் கண்களுக்கு அவை பொருட்டாகப்படவில்லை. அவனது கண்கள் பிளிறிய யானையை பார்த்தன. அதன் மீது அகுதை வீற்றிருப்பது போல தெரிந்தது. இசை கேட்டு மகிழும் அசுனமாக்கள் நினைவில் வந்து முட்டி கொண்டிருந்தன.
காலம் காலமாய் கதைகளின் வழியே அவன் அறிந்த மதுரையை கண்களின் வழியே அறிந்து கொண்டிருந்தான். மதுரை அவனுக்குள்ளிலிருந்து எட்டி பார்த்தது. ஒரு கணம் உடல் சிலிர்த்து அடங்கியது. அவனது கண்கள் வைகையை தேடின. வண்டிகள் நகரின் நெடுவீதியின் வழியே நுழைந்து சென்றன. உடன் வந்தவர்களின் கண்களில் அடுத்து நடக்கப் போவதன் பதற்றம் தெரிய தொடங்கியது. நீலனின் கண்கள் பரிதவித்தன. அருகில் இருந்த காளம்பனிடம் கேட்டான், வைகை எங்கே இருக்கிறது? ஏதோ ஒரு திசையை சொன்னார்களே என்று காளம்பன் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் வண்டிகள் நின்றன. அனைவரும் கீழே இறக்கப்பட்டனர். மதுரையின் வீரர்கள் தேவாங்குகள் இருந்த கூடைகளை சுமந்தபடி அரண்மனைக்குள் சென்றனர். சிறிது நேரம் கழித்து திரையர்களை கவச வீரர்கள் சூழ்ந்தபடி வண்டியிலிருந்து இறக்கி தொலைவில் இருந்த மாளிகை ஒன்றில் நிறுத்தினர். பேரரசரின் தனித்த மாளிகை. அலங்கார வேலைப்பாடுகளில் இதற்கு இணை சொல்ல எதுவும் இல்லை. குலசேகர பாண்டியன் தனது இருக்கையில் அமர்ந்திருக்க அவரின் கண் முன்னால் பரம்பு நாட்டின் தேவவாக்கு விலங்குகளை கொண்டு வந்து இறக்கினர் வீரர்கள். இக்காட்சியை பார்க்கும் யாவரும் மெய் சிலிர்த்து உறைந்தனர். இது நடந்துவிட்டது என்பதை மனம் இன்னும் நம்ப மறுத்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் கண்களுக்கு முன்னால் 40 தேவாங்குகள் இருந்தன. இரண்டின் இடுப்பில் தோல் கொண்டு கட்டி மாமன்னரின் கை தொட தாங்கி நின்றனர் வீரர்கள். தனது வலக்கையின் நடுவிரலால் அவற்றின் தலை தொட்டு தடவினார் பேரரசர். வடதிசை நோக்கி சரியும் காலக்கோடு அவரின் விரல் வழியே நகர்ந்தது, இறங்கியது. அரசவை மகிழ்வில் திளைத்தது. கருங்கை வாணனை வானலாவ பாராட்டினார் பேரரசர். இளமருதனும் செவியனும் கூட பாராட்டப்பட்டனர். மயூர் கிளார் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தார். புதிய வெப்பனின் கண்கள் அந்த விலங்குகளை விட்டு அகலவே இல்லை. பாண்டிய பேரரசின் வளமிக்க எதிர்காலத்தை இதோட பரம்பு மலையின் நாயகன், இயற்கையின் நண்பன் வேள்பாரியோட நம்ம பண்ணிகிட்ருக்கிற பயணத்தை, இன்னைக்கான பயணத்தை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு ஆரம்பிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.